அனைவருக்கும் வணக்கம். ஒரு 4 நாட்களுக்கு முன்பு தற்குறி விஜய் அவனுடைய மனைவி சங்கீதா அவர்கள் 2021 திருமணத்திற்கு மீறிய ஒரு உறவு வைத்திருந்தார். அதை நான் அப்போதே கண்டித்தேன். அன்றைக்கே மன உளைச்சல் ஆகிவிட்டேன். இன்றைக்கு எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று அவர் சொல்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, விஜய் நீ என்ன சொன்ன, வேலூர்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்ன, எவ்வளவு ஒரு பொய்யா சொன்ன. ஆனா ஓ பொண்ணு ஹாஸ்டல் இருக்கு, எனக்கு கவலையா இருக்கு. ஓ மனைவி லண்டன்ல இருக்காங்க பாவம். அதாவது உன்னுடைய மகன் ஒரு ரூம் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப நீ உங்களுடைய மனைவியை, உங்களுடைய மகளையும் உங்களுடைய மகனையும் காப்பாற்றாத இன்னும் ஒருபடிக்கு மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சந்திரசேகர் உங்க அப்பா இல்லையா, அவரு உனக்காக எவ்வளோ படையெடுத்து நஷ்டமாகியவர் சந்திரசேகர் இல்லையா? ஆனா உங்க அப்பாவையே நீ மதிக்கல, உங்க அம்மாவை மதிக்கல. நான் என்ன சொல்றேன்னா, நீ பனையூர்ல தனியா இருக்கிற இல்லையா? உங்க அம்மாவும் பக்கத்துல இல்ல, உங்க அப்பாவும் பக்கத்துல இல்ல, உங்க மனைவி லண்டன்ல இருக்கு, உங்க மக ஒரு ஹாஸ்டல் இருக்கு. எனக்கு கவலையா இருக்கு, வேதனையா இருக்கு. உங்க மக ஒரு விதத்துல போராடுறாரு டைரக்டரா. உன் மகனுக்கு உங்க மகளுக்கே இல்லையா, நீ காப்பாற்ற முடியாத கேடுகட்ட தற்குறி விஜய், நீ எப்படி தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும்? இன்னைக்கு சொல்றாங்க ஒரு லேடிஸ், உங்க கட்சிக்காரவங்க, இவங்களாம் என்ன, அதாவது எங்க அண்ணனுக்கு அண்ணனா இருப்போம், பொண்டாட்டி இருப்போம். நான் சொல்ல, இதை கூட நான் வீடியோ போட்டேன்னா உங்க கட்சிக்காரனோ இதை சொல்றானோ அதுக்கு நாங்க பயப்பட மாட்டோம் இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல உங்க பொண்ணை காப்பாத்துப்பா, உங்க ஹாஸ்டல் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது உங்க நடிகரே தான் சொன்னாங்க ஒரு பேட்டியில இல்லையா? உங்க நடிகரே தான் சொல்றாங்க. நான் ஏன் சொல்றேன்னா விஜய், அதாவது இதுக்கும் திமுக தான் காரணம். ஏங்க, நான் சங்கீதாவுக்கும் எங்களுக்கு என்னங்க தொடர்பு? உங்க பொண்டாட்டி 5 ஆண்டு காலம் மன உளைச்சலோடு, ஏன் உங்க வீட்லயே, நான் அந்த நடிகை பேரு நான் சொல்லல இல்லையா, அதை சொல்லதான் நான் சொல்றேன் இல்லையா? ஏன் அதுக்கு ஒரு ஏதாவது ஒண்ணு பேசுவீங்க இல்லையா? அதாவது திருமணத்திற்கு மீறிய உறவு வைத்திருக்கிறார் என்று உங்க மனைவிய சொல்றாங்கன்னா, தற்குறி விஜய் இதோட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. நான் முதல்ல உங்க பொண்ணை காப்பாத்து, உங்க மகனை காப்பாத்து இல்லையா? இந்த ஆதவர்ஜுனா எங்கடா போயிட்ட? என்னமோ பேசினா எங்களுடைய முதலமைச்சர் பார்த்து, எப்படியா மட்டும் முதலமைச்சர், ஸ்ட்ராங்கான முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின், நீ என்ன சொல்ற மீட்டிங்ல, அதாவது சிஎம்மும் வாங்க இல்லையா, எங்க தலைவரும் வருவாங்க, அதாவது பார்க்காம பேச சொல்லு. அதாவது ஒரு சப்ஜெக்ட்னா ஒன்று 2 எழுதி வைக்கிறதுல என்ன தப்பு? நீ போய் பேசுற, போய் முதலமைச்சரை பார்க்காம சிஎம் பேச சொல்லு. பெரிய விஜய் பெரிய நாட்டில் பெரிய நாட்டு மக்களுக்காக போராடி வரும் இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன்னா, தற்குறி அதாவது ஆதவ அர்ஜுன் அவர்களே, நீ முதலமைச்சரை பத்தி பேசாத. இப்ப எங்கடா நீ வாயை திறக்கல? ஏண்டா ஆதவ அர்ஜுனா, உன் தலைவனுடைய பொண்டாட்டி பாவம் இல்லையா? உனக்கெல்லாம் வாய்க்கிலேயே பேசதான் தெரியும். நீயே ஒரு ஸ்ட்ராங் இல்ல, உங்க மச்சனை ஒரு கட்சி, உங்க மாமியா அதிமுக, நீ கட்சி மாறி இன்னைக்கு போய் வாய்க்கு வந்தபடிலாம் பேச, இப்ப சத்தத்தையே காணுமே. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஆதவ அர்ஜுனா, திமுகவை இழுக்காத, திமுக தலைவரை இழுக்காத. இப்பயும் நான் டீசெண்டா தான் பேசுறேன் இல்லைங்களா? அதோடு மட்டும் இல்லாமல் தற்குறி விஜய் அவர்களே, நீ அதாவது பொதுவெளியில திமுக பத்தி பேசாத. அதாவது எங்களுடைய திமுகவை பாத்தீங்கன்னா தீய சக்தின்னு சொல்லாத. உனக்கு எந்த தகுதியும் கிடையாது இல்லையா? தற்குறி விஜய், இன்னைக்கு காரி துப்புறாங்க உன்னைய, தமிழ்நாடு மக்கள்லாம் காரி துப்புறாங்க இல்லையா? உங்க சில பேர் உங்க கட்சியில, நான் ஏற்கனவே சொன்னது போல, உங்க மகளிர்லாம் நான் பொண்டாட்டியாக கூட இருக்கிறேன்னு சொல்றாங்க. அது நான் கூட சொல்ல, அதுக்கு ஏதாவது நீங்க ஏதாவது கேட்டுறாதீங்க. விஜய் வாய அடக்கு இல்லையா? வாயை திறக்க மாட்டேங்கிற. இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? நீ நாட்டு மக்களை, நீ பெண்களை எப்படி காப்பாற்ற முடியும்? இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. ஆகையால் தான் நான் ஏற்கனவே சொன்னது போல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று 10வது முறையாக வெற்றி, இன்றைக்கு நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் 16வது முறையாக, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று 16வது முறையாகவும் முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின் தான் வெற்றி பெற போவது உறுதி. நீங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச வேண்டாம் இல்லையா? விஜய் பார்த்து பேசு. ஃபர்ஸ்ட் எனக்கா வயிறு எரியுது. உன் பொண்ணு ஹாஸ்டல் இருக்கு, உன் பெத்த பொண்ணுன்னு உனக்கு ஒரு பாசம் இல்லையா? பைத்தியக்கார விஜய்,
பார்த்து பேசு.